அதுக்கு பிரியம் என்ன, அதுக்கு பிரியமற்ற காரியம் என்ன, எது பிடிக்கும் எது பிடிக்காத உணவு வகைகள் மட்டும் சொல்லவில்லை. சிற்றுண்டி சாலையெல்லாம் நான் இப்போ குறிப்பிடவில்லை. சுற்றுலா பயணங்களை குறிப்பிடவில்லை. முதல்ல அந்த தாயும் தகப்பனும் அந்த பிள்ளைகளிடத்தில் நேரத்தை செலவு செய்து அதனிடத்திலிருந்து நீங்கள் பல காரியங்களை தகவல்களை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் போதிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அது என்ன நினைக்கிறது என்பதை பேசுவதற்கு இடம் கொடுத்து அதனிடத்திலிருந்து தகவலை பெற்றுக்கொண்டு அதற்கேற்றபடி அவன் என்ன பேசுகிறான், என்ன சொல்ல வருகிறான், சுபாவ கிளைகள் என்ன, பேசுகிறானா, கத்துகிறானா, கூச்சல் போடுகிறானா, அல்லது அவன் உணர்வு பரிமாணங்கள் என்ன என்றதெல்லாம் நீங்கள் பொறுமையாய் நேரம் செலவு செய்து நீங்கள் இதற்கென்று நேரத்தை ஒதுக்கி பிள்ளைகளுக்கு நேரத்தை செலவு செய்ய வேண்டும். இதற்கெல்லாம் நேரம் இல்லாவிட்டால் நமக்கு நேரம் சரியில்லை என்பதை போல சமுதாயம் ஒரு சாப்பா குத்திவிடும். அப்புறம் காலத்துக்கு அந்த பிள்ளையினால காலதாமதம் வாழ்க்கையில் ஆகும். ஒன்று திருமணம் தடையாகும், அல்லது ஆன திருமணம் உடைந்து விடும். படிப்பு பார்த்தால் பெத்த படிப்பு பெரிய படிப்பாக இருக்கும். பதக்கம் வாங்கியிருப்பான், எல்லாம் வாங்கியிருப்பான்,